சார் க்ரூட் ஆயில் 185 இருந்ததுல சார் போன வாரம். இந்த தடவை 112, 118 அந்த லெவல்ல வந்து நிக்குது. 150 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஃபீல்ட் ஷட் ஆனதுனால வந்த ப்ராப்ளம் இது கம்ப்ளீட்லி வந்து ட்ரம்ப்பும் நெத்தன்யாகவும் பண்ண இஷ்யூ. இதனால் உலகமே கட்டப்படுது. நம்மளும் இந்தியாவில் ஜாஸ்தி கட்டப்படுறோம். பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றினீங்கன்னா விலைவாசி ஏறும். திரும்பி வட்டி விகிதத்தை ஏற்றணும். ஒரு மாதம் கண்டினியூ ஆனாலே இது ரொம்ப பேசும். அப்போது வீடு வாங்கியிருக்கிறவங்க, கார் வாங்கினவங்கெல்லாம் பிரச்சனை தான். பிரச்சனை அதாவது இவங்க சிலிண்டர் விலை ஏற்றும் போது க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 85, 87 இருந்தது. இப்போது 115. அதனால ஒரு 200 ஏற்றணும். இல்லாட்டா நீங்கள் மானியம் கொடுக்கணும். நம்மளுக்கு கொடுக்காட்டாலும் கம்பெனி கொடுக்கலாட்டா கம்பெனி நஷ்டம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லெவலில் மார்க்கெட் வந்ததுன்னு அன்றைக்கி ரூபாயின் விலை 85, இன்றைக்கி ரூபாயின் விலை 93. ஏன் 93ன்னு சொல்கிறேன்னா ஸ்க்ரீனில் இவ்வளோ தெரியும். நீங்கள் போய் பேங்க்கில் கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் போட்டு 94, 95 கேட்பான். சார் இன்னொரு விஷயம், இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, F&O பண்ணுறவங்க மார்ஜின் ஃபெசிலிட்டிக்காக கோல்டு கையில் விற்றுட்டு புரோக்கர் இல்லை நீ கட்டின மார்ஜின் முடிய போகுது எக்ஸ்ட்ராவாக கட்டு அப்படின்னு சொல்லும்போது கையில் வச்சுருக்கிறத நான் அதெல்லாம் சொல்ல வேணான்னு பார்த்தேன். நீ ஏன் சொல்ல வைக்கிற? இந்த மார்க் டு மார்க்கெட் மார்ஜின் அப்படின்னு இருக்கும். இந்த ரீட்டெயிலில் இப்படி சீட்டை வச்சுவிட்டு ஷாக் அப்சர்வராக இருக்கிறாங்களே, வெய்ராஜா வெய் பெங்களூர் ஈவெண்ட்டில் கூட டாய்ஷ் பேங்க்னு ஒரு பையன் வந்து நம்மகிட்ட சொன்னானே, எனக்கு பயமாக இருக்குது சார், 23,000 கோடி இருந்தது, 23,000 கோடி இருந்ததை கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கட்டப்பட்டு 1,25,000 கோடி கொடுத்தாருன்னு சொன்னதை நம்ம நியூஸ்லேயும் கவர் பண்ணோம். அந்த பையனும் நம்மகிட்ட வந்து சொன்னேன். அங்கெல்லாம் இன்னைக்கு காத்தால திறந்தோடனே டப்புன்னு கட் பண்ணி இன்னும் காசு கொண்டாம்பாங்க. இன்னும் என்னென்னா இன்றைக்கி டேயில் விழறதுக்கும் இன்றைக்கே மார்ஜின் கட்டும்பாங்க. அதில் சில பேர் கோல்டு பீஸை விற்றுட்டு கட்டலாம். இது இன்டர்நேஷ்னலாக நடக்கிறதுனால அதனாலேயும் கொஞ்சம் தங்கம் விழுந்து நம்மளுக்கு நற்செய்தியாக இருக்கலாம். ஆக மொத்தம் நம்மளுக்கு நற்செய்தி, தங்கம் 100 ரூபா விழுந்தது. ஓகே சார், இப்போது இந்த டைமில் அதை வாங்கலாமான்ற ஒரு கேள்வி. எப்போதுமே நான் சொல்கிறேன், விழச்சா வாங்கணும். பயமாக இருக்குன்னா ஓடி போயிடுங்க. 25 வரைச்சா என்கிட்ட வாங்க. இப்போது அடுத்தது வந்து சில்வர் வில் ஃபாலோ த சூட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சில்வர் மற்ற மார்க்கெட்டில் விழுந்துருச்சுங்க, இங்கே சொல்ல மாட்டேங்க. நான் நீ வெள்ளியை எடுத்துகிட்டு போய் ஒரு 2 கிலோ எடுத்துகிட்டு போ, வாங்குப்பா 290ன்னு சொல்லு, 220 கேட்பான். அதான் ரியல் ரேட்டு. கரெக்ட் சார். இப்போது கோல்டு ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் கண்ணா பின்னாடி ஏறணும். ஆல்ரெடி ஒரு கிரைசிஸ், அப்போ ட்ரம்ப் வந்ததே ஒரு கிரைசிஸாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சோ கோல்டு வந்து டாலர் ஏறுது. மற்ற இடத்துலலாம் இப்போ லாஸ் இருக்கும்ல, அந்த லாஸை கவர் பண்ணுறதுக்கு கோல்டை விற்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா டவ் ஒரு 1000 பாயிண்ட் விழுந்திருக்கு. நம்ம ஃபியூச்சர்ஸில் இப்போ டவுன் 1000. ஃபியூச்சர்ஸில் ஓகே, ஃபியூச்சர்ஸ்ல இப்போ 1000 பாயிண்ட் விழுந்திருக்குன்றப்போ அப்போ ஆப்வியஸாக நாளைக்கு மாதிரி இப்படி கோல்டு கரெக்டானாலும் ஆபத் பாண்டவன் ரூபா உங்களை கைவிட மாட்டான். டாலர் ஸ்ட்ராங்காக ரூபா இன்னும் எகிரும். இந்த லாஸை காம்பன்சேட் பண்ணிட்டோம். ஓகே சார், இப்போ மார்க்கெட்டோட ஃபால் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் சார்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ட்ரம்ப் பாகவதர் சொல்கிறது தான். எல்லாத்துக்கும் அவரே சொன்னால் எப்படி சார்? குண்டு அவர் தானே போடுறாரு. இந்த ஈரான் இஷ்யூ எப்போ தான் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? சொல்ல முடியாது. ஒரு மாதம் போடுவேங்கிறார் குண்டு. மேபி அந்த 1,25,000 காலி ஆன அப்புறம் மார்க்கெட்டு சரியாக போயிடும். 1,25,000 கோடி அது போன அப்புறம் சரியாக இல்லைலாம். விச்சஸ் நீங்கள் சொன்ன அந்த கடன் கொடுத்தது, மார்க்கெட்டில் வச்சு கேம் ஆடுங்கன்னு கடன் கொடுத்தது, அதெல்லாம் அவன் பேக்கெட்டில் வாங்கி போட்டுக்கிட்டு. ஓகே, இது இன்னொரு ஜேன் ஸ்ட்ரீட் கதை மாதிரி போதே சார். நான் பண்ணது அம்மையார் அப்பாயிண்ட் பண்ண கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரும் நம்மளுக்கு தகவல் பேங்க்லன்னு சொன்னான். நான் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன் இதை பண்ணாதீங்கன்னு. ஆமாம், இது நீங்கள் முன்னாடி இருந்தே சொல்கிறீங்க சார். பட் எங்களுக்கு அது மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது குறைய மாட்டேங்குது. பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுங்க. இப்போ இந்த டைமில் அவங்க ஷார்ட் பண்ணி சம்பாதிக்கிறவங்களும் இருக்க தானே சார் செய்கிறாங்க. சார் ஷார்ட் பண்ணு, அதையும் போயிடும். இன்றைக்கி இப்போ நல்ல ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு 5%, 6% விழுந்திருக்கு சார். அப்புறம் இனிமேல் ஷார்ட் அடிச்சு நியூஸ் நான் சொல்கிறேன், அப்படி திரும்பி மேலே தூக்கி கீழே போடுவான். ஓகே, என்ன பண்ணுவான், நீ ஷார்ட் அடிப்ப, அங்கே அப்படி ஒரு மேலே தூக்குவான், நஷ்டம் நீ விடுவா, அப்புறம் திரும்பி அடிப்பான். ஓகே சார், இது ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் விழும்போதும் ஏறும்போதும் பயங்கர வாலட்டைலாக இருக்கிறப்ப நம்ம ஆட்கள் பொதுவாக பண்ணுறது நம்ம என்ன ட்ரேடிங் தான். அது உங்கள் புத்தி. நான் சொல்கிறது டிஃபன் காபி நம்மளுக்கு நல்ல
எல்லாமே நல்லா அப்படியே கல்யாண சாப்பாடு போட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. ஆமாம். வேணுங்கிறத வாங்கிட்டு கடையை மூட்டு வீட்டுக்கு போங்க. லஞ்ச் டைம் இன்னும் வரல. ஓகே சார். ஆனால் கையில் கொஞ்சம் பணம் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லஞ்ச் டைம் திடீர்னு நீங்கள் டிஃபன் காஃபியில் வாங்குங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. லஞ்ச் டைம் திடீர்னு அப்படிதான் வந்துருச்சுன்னு மார்க்கெட்டோட வைங்களேன், நிலைமை. அதுதான் அந்த பணத்தை நான் எங்கே எடுத்து வைக்கிறதுன்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. பேங்க்கில் எஃப்டியாக போட்டு வை, ம் பாண்டா போட்டு வை. ஸோ எப்பயுமே லஞ்ச் டைமுக்கான ஒரு அமௌண்ட்டை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் நீங்கள் சொல்ல வர பாயிண்ட். லஞ்ச் அப்படியே ஷோனாக காட்டணும் மார்க்கெட்டில். ஓகே சார். இன்னொரு கேள்வி வந்து இப்போது அதாவது க்ரூட் ஆயில் வந்து $147 போனப்போ விஜய் மல்லையா மாதிரியான ஆட்கள்லாம் பிஸ்னஸை விட்டாங்க. தோற்று போன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. இங்கே வந்து ஸ்பைஸ் ஜெட் மூடுற மாதிரி இருக்குது. அதுதான் அந்த ஓனர் பேர் அருண் சிங். ம் அருண் சிங்க்கும் முன்னாள் பிஜேபி ட்ரெஷரர் பிரமோத் மகாஜனுக்கும் கனெக்ஷன் என்னன்னு பாருங்கள். ம் உங்களுக்கு ஏன் ஒரு சர்வை வராருன்னு புரிஞ்சிடும். இல்லை இந்த இப்போ வந்து 112 118 ரேஞ்சில் இருக்குது சார். இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஒரு 140 150ன்னு போகிறப்ப அதே மாதிரி யாராவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏர் இந்தியாவுக்கு கஷ்டம், ம் நியோல் டாட்டா செக் எழுதணும், ம் இண்டிகோ கஷ்டப்படும், ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஸ்பெஷல் ஃபேவர் கொடுக்கணும். ம் ம். ஸோ விஜய் மல்லையா மாதிரி யாரும் ஆயிடாது. இப்போ முன்னூறு விஜய் மல்லையாவை இருக்காரு, கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க, தூக்கி உள்ளே வைக்க வேண்டியதானே. யார் சார்? ஏவனோட செல்ல தம்பி. அதுதான் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்பா நடக்காது? சரி, நீங்கள் எதிர்பார்த்தீங்க, விசாரணைகள் போயிட்டு இருக்கு சார். எவ்வளோ நாள் கழிச்சுப்பா? இப்போ நீ 10,000 ரூபாய் என் பேக்கெட் அடிச்சிட்டேன்னு வை, உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் பண்ண உன்னை என்ன பண்ணுவான்? ஆமாம் சார், அது கரெக்டு. என்ன பண்ணுவான்? பிக் பாக்கெட் கேஸ் போடுவாங்க, ம் 420 கேஸ் வரும். சரி, ஒரு சிலர் 2 லட்சம் கோடி காணும்னு பேங்கே சொல்லுது, விசாரிப்பானே உன்னை கூப்பிட்டு மாட்டாங்க. ம். அதுதான் சார், அதுக்கு கம்மியாக வாங்குறவங்களுக்கும் அம்மையார் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கம்மியாக அடிக்கிறவங்களுக்கும். அம்மையார் பதில் சொல்லணுமா வேணாமா? அதுக்கு ஏன் விஜய் மல்லையா மட்டும் வா வான்னு கூப்பிடுறீங்க? இங்கேயே உட்காத்தி வச்சவனுக்கு டிஃபன் காஃபிலாம் போட்டு இங்கேயே வச்சுருக்கீங்க. ஏன் சார்? அது எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அம்மையாரை நீங்கள் கேட்கணும். என்னை வந்து அரசியல்வாதின்னு சொல்கிறவங்க நான் கேட்குறேன். மக்கள் என்னை ஓட்டு போட்டு அப்போசிஷன் உட்காத்திருக்காங்க, கேட்க வேண்டியது என் கடமை. பதில் சொல்ல வேண்டியவங்க பதில் சொல்லணும்ல. ஓகே சார். ஸோ இந்த க்ரூட் ஆயில் எந்த இடத்துல லேண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? 150 இதே இன்டென்சிட்டி போச்சுன்னா 150 வரைக்கும் சான்ஸ் இருக்கு. மார்க்கெட் எவ்வளோ தூரம் விழ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஸ்கை இஸ் த லிமிட். ஸ்கை இஸ் த லிமிட் ஏறுற இடத்துல சொல்லலாம் சார், இறங்குற இடத்துலையும் நீங்கள் ஸ்கை இஸ் த லிமிட் சொன்னீங்கன்னா. தெரிலப்பா, அதெல்லாம் ஐடியாவே கிடையாது. ஃபியர் என்ன பண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே ஓகே. மார்க்கெட்டில் பயம் கிரிப்பு பேனிக்லாம் கிரிப்பானா என்ன ஆகும்னு தெரியாது. ம் ஸோ அது நம்மளுக்கு வேணாம். கொரியா 8% டவுன். ஃபைன் சார். ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸு, கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும்ன்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.